வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசில் தொடரும் அதிரடி. பல கோடி ரூபாய் பெறுமதியிலான சொத்துக்கள் பறிமுதல். சர்ச்சையை ஏற்படுத்திய ஜனாதிபதி அனுரவின் கருத்து. நீதித்துறை விவகாரத்தில் எழுந்துள்ள குழப்ப நிலை. செம்மணி மனித புதைக்குழியில் குழந்தைகளின் எண்புக்கூட்டு அடையாளம். நீதித்துறையில் பேச்சாளராக மாறிவிட்டாரா ஜனாதிபதி? சஜித் குற்றச்சாட்டு. விஜய் முதலமைச்சராவதில் நிலவிய சிக்கல். காங்கிரசின் அதிரடி தீர்மானம். ஆட்சி பீடம் ஏறுவாரா? ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறைவு. அமெரிக்கா வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். துபாய் அசித எனப்படும் நபரின் 4 கோடி ரூபாவிற்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்கள் நேற்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருள் மூலம் பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சொத்துக்களே இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணையில் இவை மீட்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பாணாந்துறை பகுதியில் உள்ள பல நிறைவு செய்யப்படாத கட்டிடங்களும் காணிகளும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களில் மத்துப்பிட்டிய பகுதியில் கட்டுமானத்தில் உள்ள 2 மாடி வீடு, சிந்தாவத்த பகுதியில் வீடு உள்ள காணி மற்றும் அழுபொம்மை மேற்கு பகுதியில் உள்ள காணி ஆகியவை அடங்குகின்றன. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கு குறித்து அண்மையில் கருத்து தெரிவித்த நீதித்துறையினுடைய சுதந்திரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கு குறித்து அண்மையில் தெரிவித்த கருத்துக்கள் நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தன்னுடைய கடுமையான கவலையை தெரிவித்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற மே தின பேரணியில் உரையாற்றிய ஜனாதிபதி மே 25 அன்று வழங்கப்பட உள்ள ஒரு தீர்ப்பு குறித்து குறிப்பிடுகையில், அந்த தீர்ப்பு வெளியானதும் பொதுமக்கள் அதை பாராட்டி கைதட்ட முடியும் என்று கூறியிருந்தார். ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு நீதித்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக சட்டத்தரணிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. ஜனாதிபதியின் இந்த உரையானது நீதித்துறை செயல்பாடுகளில் வெளிப்படையாக தலையிடுவதை போன்ற ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்குவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வித அச்சமும் அல்லது வெளிப்புற தாக்கங்களும் இன்றி நீதியை நிலைநாட்ட வேண்டியது நீதித்துறையின் அடிப்படை பண்பாகும். ஆனால் இத்தகைய கருத்துக்கள் நீதிபதிகளின் சுதந்திரமான முடிவெடுக்கும் ஆற்றலை மற்றும் சட்டத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை வலுவிழக்கச் செய்யும் என அந்த அமைப்பு மேலும் குறிப்பிட்டது. அரசியலமைப்பு வழங்கியுள்ள பாதுகாப்பின்படி நீதித்துறைக்கு எதிராக நிறைவேற்ற அதிகாரத்திடம் இருந்தோ அல்லது வேறு தரப்பினரிருந்தோ எந்தவொரு அச்சுறுத்தலையும் தாங்கள் தொடர்ந்து எதிர்ப்பதாக சட்டத்தரணிகள் சங்கம் மீள வலியுறுத்தியது. சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தவும் நீதித்துறையின் கௌரவத்தை பாதுகாக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க தயாராக இருப்பதாகவும் அந்த சங்கம் தன்னுடைய அறிக்கையில் உறுதியளித்துள்ளது. செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து குழந்தையொன்றின் எண்புக்கூட்டுடன் 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் தங்க நாணயம் என சந்தேகிக்கப்படும் ஆபரணம் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 8ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் தான் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன்போது 5 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியில் குழந்தையொன்றின் எண்புக்கூட்டு தொகுதி உட்பட 2 எண்புக்கூட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரை காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் 255 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 249 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை புதைக்குழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்திற்கு இடமான கருப்பு நிற மண்ணிற்குள் இருந்து எரிந்த நிலையில் சில எண்புகளும் நாணயக்குட்டிகளும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் மூக்குத்தி போன்றதான உடைந்த நிலையில் உள்ள சிறிய தங்க ஆபரணம் ஒன்றும் சில நாணயக்குட்டிகளும் மரப்பெட்டி ஒன்றின் சிதைவுகள் ஆணிகளும் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் குழந்தையின் எண்புக்கூட்டு தொகுதி நேரடியாக மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட முடியாத நிலைமை காணப்பட்டமையினால் அதனை பேண்டேஜ் துணிகளினால் சுற்றி பக்குவப்படுத்தப்பட்ட மண்ணுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக சட்டத்தரணி ரணிதா தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய அரசு நாட்டின் நீதித்துறையின் சுதந்திரத்தை தலையிடுவதோடு மக்களின் அடிப்படை உரிமைகளை பறித்து வருகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். சட்டவாக்கம் நிறைவேற்று அதிகாரம்
மற்றும் நீதித்துறை ஆகிய 3 தூண்களுக்கு இடையிலான அதிகார பகிர்வு சீர்குலைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற செயல்பாடுகள் குறித்து ஜனாதிபதி முன்கூட்டியே எதிர்ப்புக்கூறல்களை கூறி வருகின்றார். அவர் நாட்டின் ஜனாதிபதியா அல்லது நீதித்துறையின் பிரதான ஊடக பேச்சாளரா என்ற சந்தேகம் எழுகிறது. நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து ஜனாதிபதி வர்ணனையாளராக செயல்படுவது நீதித்துறையை அவமதிக்கும் செயல். நீதிபதிகளின் நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் வழங்காமல் இந்த அரசு இழுத்தடிப்பு செய்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் அரசு முன்னெடுக்கும் பொருளாதார கொள்கைகளை அவர் கடுமையாக விமர்சித்தார். வரிகளை விரிவுபடுத்துவதன் மூலம் மக்கள் வறுமையின் உச்சத்துக்கே தள்ளப்பட்டுள்ளனர். முதியோர்களின் சேமிப்புகளுக்கு வழங்கப்பட்ட 15% வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருப்பது அவர்களின் வாழ்வாதாரத்தை பாரிய அளவில் பாதித்துள்ளது என்று குறிப்பிட்டார். மக்களின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக உரிமைகளை உறுதிப்படுத்துவது அரசின் கடமையாகும். இந்த உடன்படிக்கையை மீறி அரசு தொடர்ந்து செயல்பட்டால் மாற்று அரசு என்ற ரீதியில் எதிர்க்கட்சி மக்களுக்காக வீதியில் இறங்கி போராடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். மக்களுக்கு உடனடியாக வரி நிவாரணங்கள் வழங்க வேண்டும் என்றும் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாத்து ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஆணைக்குழுவின் அரசியல் விவகார குழு ஒருமனதாக முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவளிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஆணைக்குழுவின் அரசியல் விவகாரங்கள் குழு ஒருமனதாக முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இருப்பினும் இந்த தீர்மானம் குறித்து தவிக தலைவர் விஜயிடமிருந்தோ அல்லது காங்கிரஸ் தரப்பிலிருந்தோ இதுவரை உத்தியோகபூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை. முன்னதாக மாநிலத்தின் ஆட்சி அமைக்க காங்கிரசின் ஆதரவை விஜய் கோரியிருந்ததாக அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் KC வேணுகோபால் உறுதிப்படுத்தியிருந்தார். அண்மையில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தது. இருப்பினும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை எண்ணிக்கையை விட 10 இடங்கள் குறைவாக இருப்பதனால் காங்கிரசின் ஆதரவு இப்போது அத்தியாவசியமாக ஒன்றாக மாறியது. இதுகுறித்து ஊடகங்களிடம் பேசிய KC வேணுகோபால், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்தின் ஆட்சி அமைக்க இந்திய தேசிய காங்கிரசின் ஆதரவை கோரியுள்ளதாக தெரிவித்திருந்தார். மேலும் தன்னுடைய அரசியல் பயணத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் கொள்கைகளினால் தான் ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் விஜய் குறிப்பிட்டதாக அவர் கூறினார். தமிழக மக்களினுடைய தீர்ப்பு என்பது அரசியலமைப்பை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கும் ஒரு மதசார்பற்ற அரசாங்கத்திற்கானதாகும் என்பதில் காங்கிரஸ் தெளிவாக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பாஜக அல்லது அதன் மறைமுக ஆதரவு பெற்ற சக்திகள் எந்த வகையிலும் தமிழகத்தில் ஆட்சி நடத்துவதை காங்கிரஸ் விரும்புவதில்லை என்றும் அதன் அடிப்படையில் விஜயின் கோரிக்கை குறித்து இறுதி முடிவெடுக்குமாறு தமிழ்நாடு காங்கிரஸ் ஆணைக்குழுவிற்கு கட்சி மேலிடம் அறிவுறுத்தியுள்ளதாக அவர் கூறினார். இவ்வாறு இருக்கையில் இன்று காலை இந்திய ஊடகங்கள் சிலவற்றில் காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகளுடைய முதற்கட்ட தாக்குதல் நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிராக தொடங்கப்பட்ட இந்த ராணுவ நடவடிக்கையின் இலக்குகள் எட்டப்பட்டு விட்டதாக ரூபியோ உறுதிப்படுத்தினார். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இப்போது நிறைவடைந்தது என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். இந்த நிலையில் போரின் தாக்குதல் கட்டம் முடிந்துவிட்ட நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி இப்போதும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண விரும்புவதாக ரூபியோ குறிப்பிட்டார். ஹார்முஸ் எண்ணெயை மீண்டும் முழுமையாக திறப்பது குறித்து ஈரானுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்ட அமெரிக்கா முன்னுரிமை அளிக்கிறது. அமெரிக்கா அமைதி வழியை விரும்பினாலும் ஈரான் இதுவரை அந்த பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். சுமார் 50 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்புடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் தன்னுடைய உரையை நிறைவு செய்திருந்தார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.